வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வெறும் 2 வரி இன்னைக்கு நம்மளோட காம்ப்ளெக்ஸான லைஃப்க்கு வழிகாட்ட முடியுமா? வாங்க, திருக்குறளோட அந்த ஆழமான ஞானத்துக்குள்ள நாம சேர்ந்து ஒரு பயணம் போலாம். ஏன் இந்த கேள்வியோட ஆரம்பிக்கிறேன்னா, நாம பார்க்க போறது வெறும் வார்த்தைகள் கோக்கப்பட்ட ஒரு புத்தகம் இல்ல. இது நம்ம எடுக்கிற முடிவுகளையும், நம்ம உறவுகளையும், ஏன் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே செதுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வழிகாட்டி. ஆமாங்க, நம்ப முடியுதா? வெறும் 1330 குறள். அதாவது 2 வரியில வாழ்க்கையோட இவ்ளோ பெரிய விஷயங்களையும் இந்த ஞான பெட்டகம் தொட்டுச் செல்லுது. சரி வாங்க, இந்த உலக பொது வழிகாட்டிக்குள்ள நாமளும் நுழைவோம். முதல்ல இது என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஞானி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். திருக்குறளோட உண்மையான அழகே அதோட சிம்பிளிசிட்டிலையும் அது எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுலையும் தான் இருக்கு. பாருங்க, இது எந்த ஒரு கடவுளையோ மதத்தையோ முன்னிறுத்தவே செய்யாது. அதனால தான் அன்னைக்கு ஒரு ராஜாவுக்கு சொன்ன அதே அறநெறி இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவுக்கும் அப்படியே பொருந்துது. இவ்ளோ பெரிய ஒரு படைப்பை நமக்கு கொடுத்தவர் திருவள்ளுவர். அவர் யாரு, எங்க வாழ்ந்தாருங்கிற விவரமெல்லாம் இன்னைக்கும் ஒரு மர்மமா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் முக்கியம் இல்ல. அவரோட வார்த்தைகள் அவரை காலத்தையெல்லாம் கடந்து ஒரு உலக ஞானியா நம்ம மனசுல நிக்க வச்சிருக்கு. திருக்குறளோட அமைப்பே ஒரு முழுமையான வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான். அது 3 முக்கியமான தூண்கள் மேல நிக்குது. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். திருக்குறள்ல இருக்கிற 133 அதிகாரங்களும் இந்த 3 முக்கிய பிரிவுகளுக்குள்ள தான் வருது. 1 அறம், 2வது பொருள், 3வது இன்பம். இதுல ஒவ்வொன்றுமே நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துக்கு வழிகாட்டுது. முதலாவது தூண் அறம். இதுதான் மத்த எல்லாத்துக்குமே ஒரு மாரல் ஃபவுண்டேஷன். சரி, வள்ளுவர் ஏன் இது முதல்ல வச்சாருன்னு யோசிச்சிங்களா? ஏன்னா அறம் இல்லாம வர்ற பொருளும் சரி, இன்பமும் சரி என்னைக்கும் நிலைக்காதுன்னு அவர் ரொம்ப ஆழமா நம்பினார். அடுத்த 2வது தூண் பொருள். அறம்ங்கிற அந்த ஃபவுண்டேஷன் மேல நம்மளோட சமூக வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்பணும்னு இது சொல்லுது. லீடர்ஷிப், மேனேஜ்மெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப்னு பிராக்டிக்கல் லைஃப்க்கு தேவையான எல்லா கைடன்ஸும் இதுல இருக்கு. 3வதா கடைசி தூண் இன்பம். இது மனித உறவுகளுக்குள்ள இருக்கிற ஆழமான அன்பையும் காதலியும் பத்தி பேசுது. அப்ப பாருங்க, அறத்தோட அடிப்படையில நின்னு பொருளை சம்பாதிச்சு இன்பத்தோட வாழ்றது, இதுதான் திருக்குறள் நமக்கு காட்டுற ஒரு கம்ப்ளீட் லைஃப். சரி, இப்ப நாம தூணான அறம் அதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் திருவள்ளுவரோட குறள்கள் எப்படி ஒரு எத்திக்கலான வாழ்க்கைக்கு டைம்லெஸ்ஸான அட்வைஸ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அறம்னு சொன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வள்ளுவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது நன்றி உணர்வுக்கு. இது சும்மா தேங்க்ஸ் சொல்றது மட்டும் இல்ல, நமக்கு செஞ்ச உதவிய என்னைக்கும் மறக்காம இருக்கிற ஒரு மனநிலை. வாங்க, அது எப்படி சொல்லப்படுதுன்னு பாப்போம். இந்த பவர்ஃபுல்லான குறள் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு உதவியோட மதிப்பை அதோட சைஸை வச்சு பார்க்கக்கூடாது, அது எந்த நேரத்துல கிடைச்சதுங்கிறத வச்சு தான் பார்க்கணும். கரெக்டான நேரத்துல கிடைக்கிற சின்ன உதவி கூட ரொம்ப லேட்டா கிடைக்கிற பெரிய உதவியை விட ரொம்ப ரொம்ப மேலானது. அடுத்து, நம்ம கேரக்டரை வெளிப்படுத்துற இன்னொரு முக்கியமான விஷயம் நாம பேசுற வார்த்தைகள் தான். வயலன்ஸுங்கிறது வெறும் செய்கையில மட்டும் இல்ல, நம்மளோட சொற்கள்லையும் இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனாலதான் அன்பான பேச்சுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு. இந்த ஊமையோட அழகு பாருங்களேன். பக்கத்திலேயே நல்லா பழுத்த பழம் இருக்கும்போது யாராவது போய் காய பறிச்சு சாப்பிடுவாங்களா? அதே மாதிரி தான் பேசுறதுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதுன்னு சொல்றாரு. எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு லாஜிக் இல்லையா? ஓகே, அறத்தை பத்தி பார்த்தோம். இப்ப அந்த அறம்ங்கிற அடித்தளத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தோட நம்ம எப்படி பழகிறது, எப்படி வாழ்றது, அதுக்கான வழியை காட்டுற பொருள்ங்கிற 2வது தூணுக்குள்ள இப்ப போகலாம். பொருளை சம்பாதிக்கிறதுக்கும் சரி, இந்த சமூகத்துல நல்லா வாழ்றதுக்கும் சரி, நமக்கு அடிப்படை தேவை அறிவுதான். வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது சும்மா புத்தகத்தை படிக்கிறது இல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். அதை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க. எவ்வளவு அழகான ஒரு மெட்டஃபர் பாருங்க. மணற்கேணியில தோண்ட தோண்ட எப்படி தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி நாம கத்துக்க நம்ம அறிவும் பெருகிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு. சிம்பிளா முயற்சிக்கேத்த பலன் கண்டிப்பா உண்டு. சோஷியல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா உண்மையான நட்புனா என்ன? சும்மா சேர்ந்து சிரிச்சு பேசுறது மட்டுமா? இல்லவே இல்ல. ஒரு கஷ்டம் வரும்போது தான் உண்மையான நட்பு எதுன்னு தெரியும்னு வள்ளுவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இந்த ஓமைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளோட ஆடை நழுவும் போது நம்ம கை அடுத்த செகண்டே யோசிக்காம போய் அதை சரி பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு நண்பனுக்கு கஷ்டம்னா யோசிக்காம உடனே ஓடி போய் உதவுறது தான் உண்மையான நட்பு. இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ பழமையான இந்த நூல் இன்னைக்கு நம்மளோட மாடர்ன் லைஃபோட எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி ஒரு யுனிவர்சல் மாரல் கைடா இன்னைக்கும் நிலைச்சு நிக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி
தலைமை பண்புக்கு கனிவான பார்வை வேணும்னு வள்ளுவர் சொன்னாரு. இன்னைக்கு நாம அதை ஃபேன்சியா எம்பதி இன் லீடர்ஷிப்னு சொல்றோம். பாத்தீங்களா, வார்த்தைகள் தான் வேற, ஆனா அந்த அடிப்படை ஞானம் ஒண்ணுதான். இதுதான் திருக்குறளோட டைம்லெஸ் பியூட்டி. அதனால நீங்களும் யோசிச்சு பாருங்க, இந்த 2000 வருஷம் பழமையான ஒரு குறள் உங்களுடைய இன்னைய வாழ்க்கையை எப்படி வழிநடத்த முடியும்? ஒவ்வொரு குறளுமே ஒரு சாவி மாதிரி. அது உங்க வாழ்க்கையில புதிய கதவுகளை திறக்கலாம். இந்த ஆழமான ஞான பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.